தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி. நீங்கள் தெரிந்து கொண்டபடியே நீங்கள் இருக்கலாம். சகரியா 8:13. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீங்கள் வெறும் ஆசீர்வாதத்தை பெறுவதா அல்லது ஆசீர்வாதமாய் இருப்பதா என்று தெரிந்து கொள்ளலாம். எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றும் ஒருவருக்கும் கொஞ்சமும் உபயோகம் இல்லாதவனாய் இருப்பதில் ஒரு பயனில்லை. ஆனால் உங்களிடம் உள்ள சிறிய காரியங்கள் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாய் இருக்கும் என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். நீங்கள் வாழும் சமுதாயத்தில் உங்களது அடையாளத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். சாபம் என்று அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆசீர்வாதம் பெற்ற பின் பாதியில் நின்று விடாதீர்கள். பெறுதலை கடந்து மாறுவதையும் இருப்பதையும் விரும்புங்கள். இந்த உருமாற்றம் ஆபிரகாம் கொடுத்ததைப் போல கொடுக்கும் போதே வரும். தேவன் ஆசீர்வாதமை மாற்றுவதற்கு முன் ஆபிரகாம் தன் ஒரே பிரியமான குமாரனான ஈசாக்கையே கொடுத்தான். இப்படித்தான் நாம் கொடுக்க வேண்டும். நாம் மதிக்கும் காரியத்தையே கொடுக்க வேண்டும். நம்முடைய பரிபூரண நிறைவிலிருந்து அவருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, ஆனால் தியாகத்துடன் நிகரில்லாமல் கொடுக்க வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வாதமாக்கும் முன் தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ளதை பலியாய் செலுத்தும் சோதனையை கடக்க வேண்டும். நீங்கள் அவர் பேரில் கொண்டிருக்கிற அன்பை அவர் அங்கீகரிக்க உங்களுடைய தியாகம் நிறைந்த கொடுத்தல் அவசியமாக இருக்கிறது. பலிபீடத்திலே அதனை கிடத்தி அர்ப்பணிக்க நாம் விரும்பவில்லை என்றால் நம்மால் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற முடியாது. அப்படி செய்யும் போது நீங்கள் ஆபிரகாம் தேறியதைப் போல தேர்ச்சி அடைவீர்கள். ஆபிரகாமை போல பலனும் அடைவீர்கள். தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.